அதருதே அதருதே உங்குத்தம்மா அதருதே அதருதே எங்குத்தம்மா. என்னது என்ன கேவலமான புத்தி இது கேவலமான புத்தி என்ன இது? அந்த காலை மேல தூக்கி என்ன பாக்குறீங்க அப்படியே? அங்க ஒரு பொண்ணு ஆடா பிக்காலி பசங்களா. இப்ப சொல்லு, இவர்கிட்ட பிறவி இவர்கிட்ட பிறவி நான் இருக்கக்கூடாதா நான் இழுச்ச வாயிலோ. நீ மட்டும் 4 ஃப்ரேம் எடுப்ப, நான் 1 ஃப்ரேம் எடுத்துருவா. తమ్ముడు బంకి పేసతాను. వాట్ బంకి? అవును, నువ్వు రెట్ట పిరవి, ఇవరు రెట్ట పిరవి, ఇవను రెట్ట పిరవి, నేను రెట్ట పిరవి இருக்கக்கூடாதா? నేనేంటి ఇழுச்ச వాయిలువా? బాగుంది బావా. అలా చెప్ప. ஒரு இட்லி சாப்பிடலாம். 1 வாரமா கிஞ்சிட்டு இருக்கு. யார்கிட்ட பேசுறீங்க? மக்கள்கிட்ட தான் பேசுறீங்க. பட் சொல்லுங்க, பார்த்து பேசுறீங்க. 1 ரூபாய் இட்லி இருடா, பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுறாங்கல. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். காய்கறி வாங்குறீங்களா சார்? 0 to ஹீரோன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல சொன்னாங்க. ஹீரோனா 0 வந்து ஹீரோ, ஒவ்வொரு சாப்பாடா சாப்பிடணும். 0 வந்து 0 1 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா அப்படியே போயிட்டு இருக்கலாம் நினைச்சேன். இவனுக்கு செலவு வைக்கிறது கேட்க உங்க பக்கத்துல இருக்கு. மைக்கு கொடுங்க, சொல்றேன். சத்தமா பேசுங்க. சொன்ன ப்ரோ, சரி சொன்ன ப்ரோ, சாரி சொன்ன கைஸ், சொன்னேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, வாழ்க்கையில இன்பம் துன்பம் இருக்கும், ஏற்றம் இறக்கம் இருக்கும். அந்த மாதிரி 0ல ஆரம்பிச்சு நம்ம ஹீரோ வரையும் போறோம்னு முடிவு பண்ணியிருந்தோம். 0 ஸ்டார்ட் பண்ணிட்டு டக்குனு மேல போயிட்டு மறுபடியும் கீழே வருவோம். சோ படிக்கட்டு மாதிரி நம்ம ஒரு கிராஃப்ட். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா. அடுப்படி பண்ண என்னடா பண்ணடா? வெட்ட போறேன். எதை கரியவான்னு நீங்க கேட்கணும். ஏன் ரொம்ப இல்ல சரிக்கா? காயா இது என்னதுன்னு கேட்கணும். அது என்னது? இது வெங்காயம் இருக்கும்போது கண்ணி எரியும், அதுக்காக சேஃப்டி கார்டு. அப்படியா? காதுல என்ன அது? கருவேப்பில. இது அப்ப இப்ப இப்படி இது போட்டுக்கலாம். இது வச்சுக்கிற. இது வந்து வேலை பார்க்கும்போது கொஞ்சம் எனர்ஜி. யாரு வேலை பாக்குறா? நாங்க. பார்த்தாலே தெரியுது. தெரியுதுல? வெங்காயம் வெட்ட முடிக்கிற வரைக்கும் அழுக்க கூடாது ஹெல்மெட்டை. சரியா? புரியுதா? சொல்றது கேக்குதா? நான் செருப்பு முறை போறதுதான் சொன்னேன். கடவுளே கொதிக்குது. சரி இந்தா அவங்க மேல மச்சான் எல்லாம் வந்து இங்க பாரு, 3ஆம் மாடியில மொட்டை மாடியில கூட்டு வந்து வெயில சாடி அவன் கழுவுறா பாரு. ஏன்னா எங்க தானே ஒரு காய்கற்ற இங்க வர கழுவுறது வேலை. ஓகே பூயா அவ்வளவுதானா? அது 2 மூணு அவசர மாட்டியா? 2 மூணு மேடம் தான். அலசு அலசுனா அலசி வீடுல காட்ட விடுவாரு. தக்காளி தறிக்க விடுறாள். மச்சான் நீயே நின்று வரா நடுவில் கையில் கையில் வச்சுக்கிட்டா. என்ன பண்ணிட்டீங்க? வெங்காயம் அறுக்கிறதுன்றது ஒரு தனி ப்ராசஸ். அரியிறது, அறுக்கிறது இல்ல, அறுக்கிறது தானே. அரியிறது. இங்க பாருங்க, மேல ஒரு கொம்பு இருக்குல்ல, இது நேக்கா சீவிட்டு இங்க இப்படி பண்ணீங்கன்னா அப்படியே தோல் உறிஞ்சு வந்துடும். அதை அழகா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில போட்டுறோம். இங்க பாருங்க, இது பாதியா கட் பண்ணி இப்படி தண்ணியில போட்டுட்டீங்கன்னா அந்த காரம் கடல்ல படாது. தண்ணியில என்ன போடுற? சொல்றத கேளுங்க. இப்படி போட்டுட்டு இப்படி எடுத்து கட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி எரியாது. இதுல தானே கழுவுனேன். அப்ப அதுலயே போடுற நல்ல தண்ணி? கழுவுன தண்ணி தானே.
சரி ரைட் விடு. கண்ணு எரியாது. இது எங்க பாட்டி சொல்லி கொடுத்த ஐடியா. நம்ம செய்யறது சிக்கன் அறுத்துருவோம். நானு உங்க வந்து ஜீரோல ஏதோ என்ன சொன்னீங்க, அதாவது காசு இல்லாம சாப்பிடலாம், நீங்க ₹1 சாப்பிடலாம், நீங்க கடைசியில வீடியோவே போட முடியாம கடைசியில எனக்கு 2000 செலவு வச்சுக்கிறீங்க. எவ்வளோ சிக்கன் எடுத்தீங்க? அது ₹500. இது ஒரு ₹700 ஆயிடுச்சு. யுவர் ஆனர் சொல்லுங்க. ஐ எம் பேனர். பேனர் கட்டுவாங்க. நீங்க ஏதோ பேசணும்னு பேசுறானப்பா. ஐயோ தண்ணி கூட காய்ஸ், நாங்கள் வந்து 2 கிலோ சிக்கன் எடுத்திருந்தோம். ஸோ நாங்கள் 2.5 கிலோ அரிசி போடுறோம். அதுக்கேற்ற தண்ணி பெரிய படியில் வந்து 2.5 படி எடுத்துக்கிட்டோம். 5 படி தண்ணி வச்சு தான் சமைக்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான எண்ணெய் 4 லிட்டர் மட்டும் எண்ணெய் வாங்கிக்கிட்டோம். 1.5 கிலோ தக்காளி, 2 கிலோ வெங்காயம், அதில் பாதி கிரேவிக்கும் எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படி தான் இதை ஆரம்பிக்கிறோம். இப்போதான் நான் பட்டனே வச்சிருக்கேன். டேய் ஒருத்தனை செய்ய விடுங்கடா. இங்கே பாருங்கடா. டேய் என்னடா பண்ணுங்கிறீங்க? பாரு எத்தனை கரண்டி உள்ள போயின்னு பாரு. ஒரு கரண்டி. ஆனால் நீங்கள் பிரியாணி செய்ய சொன்னா என்னடா இது கலிக்கின்றீங்களா? அதை கீழே விடுறா. இப்போ அந்த கரண்டி கரெக்டாக அதில் மேலே கிரேவி இருக்குதா? தண்ணியில் ஒட்டிட்டு இருக்கிறா கூட. அதை தூக்கி விடு. பின்னாடி கூட விடு. பின்னாடி இருக்குதா? கூட விட மாட்டேன். அப்படி நல்லா கொதிச்சு ஆவி பறக்குறதுனால அளவான தண்ணி வச்சுட்டு எங்களுக்கு காரம் கொஞ்சம் பத்தலை. ஸோ அதனால் கொஞ்சம் ரெட் சில்லி கொஞ்சம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் அரிசியை போடுறோம். 2.5 கிலோ அரிசியை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தம் போட்டு மூடி விடுறோம். ஏங்க குறுக்க நடந்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். வெயிலுக்கு எதாவது ஆர்டர் ஒரு கட்டிங் போட்டுருக்காங்க. மீனுக்கு எதாவது கட்டிங் போடாமல் மீன் போடாமல் 2 கரெக்டாக இருந்தா வந்துச்சுல கட்டிங். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வாழ்க்கையிலே ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே கேன்சல். கட்டிங் கேன்சல். ஓகே ஏதோ சொல்ல பாட்டில் கழுத்து விட்டுருவோம். மாசம் இருக்குல்ல போக்கு பண்ண தவறு இல்லை, தப்பு இல்லை. கடை வரைக்கும் போட்டு நீங்க எதுக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியும். சத்தியமா நம்புடா. சண்டைக்கு வரையா? சண்டைக்கு வரையா? 5 மாதத்துக்கு போர்டு விட்டுட்டு அப்படி ஓடிடு. நீ வந்து என் கிட்ட வந்து பேச்சு நோக்கு வருமோ? நோக்கு வரும். அப்படியே வரும். கரண்டி நோக்கு வரும்னா இல்ல வச்சு நான் போவேன். நல்லா இருக்குல்ல? தம் போடணும். கரை தட்டுங்க. தம் போட்டுருமா? போடணும், தம் போடணும். நெய் ஊற்றிடுங்க. இப்போ நெய் மெசேஜ் வாய்ஸ் இதுல வைங்க கறிய. அள்ளி எடுத்து கவுக்குனாதான் ஒரு முடிவு கிடைக்கும். சத்தியமா வர மதுரை இல்லை, ஹோட்டல் சாப்பிட மொத்தம் 2 கட் போட்டோம்னு நினைக்கிறேன். என்னடா இது? நான் வந்து அற்புதமாக இருக்குங்க. செம்மையாக வந்துருக்கு எல்லாமே. அண்ணா சத்தியமாயா நீ செப்பு தாயா ஒத்துக்கிறேன். நான் காரம் அதிகமாக இல்லாமல்
பக்கா ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஹோட்டலில் சேர்ந்து செட்டான் பேர் இந்த கிரேவி சும்மா சொல்லு. செட்டிநாடு மட்டன் கிரேவி மாதிரியாது. வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, பேக்ல இருக்கு பாரு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. பாராத பத்த கோரஸ் என்ன? கார்த்திகை கார்த்திகை மலுக்கா ஒடியில வாடியக்கா, தலுக்கா மினுக்கா நடக்கிற போடியக்கா, சிலுக்கா மலுக்கா ஒடியிற ராஜா பீடி கரும்பீடி கவுனர் பீடிங்கோ, அத வலிச்சு பார்த்த பசங்கள் எல்லாம் ரொம்ப கேடிங்கோ. ராஜா பீடி கரும்பீடி கவுனர் பீடி